ஆக்டர் விஜயகாந்த் சார் ஹி ஹஸ் பாஸ்ட் அவே. இன்றைக்கி காலையில் வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார். இன்றைக்கி நம்ம கூட கிடையாது இப்போது. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். ஏன்னா நான் வந்து காலையிலே எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு இன்றைக்கி உள்ள கண்டென்ட் அப்படின்றது ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மதியானம் வர எடிட்டில் உட்காந்துட்டு மதியானத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக யூடியூபுக்கு வந்தேன். காலையிலேருந்து நான் ஃபோனை தொடவும் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே நான் லாகினே பண்ணவே இல்லை. ஸோ மத்தியானம் இன்றைக்கி எடுத்து ஷூட் பண்ண கண்டென்ட் எடிட் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக நான் யூடியூப்குள்ளே வரேன். அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய வீடியோஸ் நிறைய சேனலில் வந்து ஆர்ஐபி விஜயகாந்த், ஆர்ஐபி ஆக்டர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் எனக்கு வந்து பயங்கர காண்டாச்சு. ஏடா அவர் வந்து உடம்பே சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் இந்த மாதிரி வீடியோ போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், விஜயகாந்த் சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார், வேறு எந்த ஒரு சீரியஸ் பிரச்சனையும் இல்லை, மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியே வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் எதுவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிப்பார், ஸோ அதுக்காக மறுபடியும் எல்லா சேனலும் உட்காந்து ஆர்ஐபி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தான் நியூஸ் சேனலும் அதே ஒரு கண்டென்ட்டே எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஆர்ஐபி விஜயகாந்த் சொல்லிட்டு அவர் பிறந்த வருஷத்தில் 1952 வரைக்கும் 52லேருந்து 2023 மறைவு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஐபின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலும் அதே போட்டுருக்காங்க. அதை பார்த்ததுக்கு வந்து எனக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. ஏடா மனுஷன் நல்லா தானடா இருந்துட்டு இருந்தார், ஒரு மாதத்துக்கு கூட ஹாஸ்பிட்டலில் செக்அப்லாம் முடிச்சுட்டு நல்லா தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக சேடாக ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மனுஷனோட லெகசி அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. நம்ம வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. ஏன்னா மனுஷன் வந்து ஸ்க்ரீன்லேயும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு, ரியல் லைஃப்லையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. நிறைய பேரால் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்க முடியாது, ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீனில் இருக்க முடியாது. பட் இந்த மனுஷன் ஆக்டர் விஜயகாந்த் அவர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஸ்க்ரீன்லேயும் இருக்கட்டும் இல்லை ரியல் லைஃப்லையும் இருக்கட்டும் மனுஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஹீரோவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மனுஷனோட லெகசி அப்படின்றதுலாம் நம்மளால் மேட்ச் பண்ண முடியுமான்னு சத்தியமாக தெரியல. இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை சினிமா இண்டஸ்ட்ரி ஹீரோஸ் வந்துட்டு போயிட்டாலுமே இவரோட லெகசி, இவருக்கு ஹேட்டர்ஸ் இல்லாத அளவுக்கு ஒரு ரேஷியோ அப்படின்றது வேறு எந்த ஹீரோஸ் காட்டி இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஸோ இன்றைக்கி காலையில் அவர் நம்மளை விட்டு இறந்து போயிட்டார். ஸோ நாளைக்கு ஈவினிங் அவர் வந்து நல்லடக்கம் பண்ண போகிறதா ஒரு சில நியூஸ் வந்துட்டுருக்காரு. ஸோ இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி விஜயகாந்த் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அவர் வந்து எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு பெருசாக ஒரு சீரியஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நியூஸை கேட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் நாட் கேப்டன் டைம் டு கோ, கேப்டனுக்கு வந்து இங்கே எண்டு கிடையாது, ஹி ஹாஸ் மோர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அங்கே கொடுத்துச்சுல. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சரி ஓகே கேப்டனுக்கு எதுவும் இல்லை, செக்அப் பண்ணிட்டாங்க, நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து கொஞ்ச நாள் தள்ளி வந்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ், இந்த மாதிரி ஒரு சம்பவம் அப்படி நடந்ததுக்கப்புறம் அதை லிட்ரலி நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இன்க்ளூடிங் மீ. என்னாலையுமே அதை வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இது கேப்டனோட டைம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுல்ல. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடக்கும்போது அது லிட்டரலி ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு சின்ன வருத்தம் தான். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் பெருசாக இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகலை ஆஃப்டர் லியோ. ஸோ அப்போது வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது போர் அடிக்கும்போது ஏதாச்சும் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் சர்ச் பண்ணிவிட்டு இந்த தமிழ் யோகி மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து எந்த மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸ் கேட்டகரியில் வந்து 2வது இடத்துல 3வது இடத்துல வந்து ரமணா படம் இருந்துச்சு. விஜயகாந்த் சார் நடித்த அந்த ரமணா படம் இருக்குல்ல, முருகதாஸ் சார் வந்து இயக்கியிருப்பார். ஸோ அந்த படம் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து எனக்கு எத்தனை வாட்டி பார்க்கும்போதும் வந்து சலிக்காது. அது வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கும்போதுமே வந்து புதுசாக அதை பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எந்த படமும் ரிலீஸ் ஆகலே சொல்லிட்டு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் படத்தை அந்த ரமணா படத்தை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எனக்கு லிட்டரலி அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் ரமணா கிளைமேக்ஸை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்ல, ஸோ அந்த ரமணா கிளைமேக்ஸ் வந்து இன்றைக்கி நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நியூஸ் சேனலில் அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட்டமாக நிறைய பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீன் அப்படின்றது தான் ரமணா படத்தில் வந்து நான் போன வாரம் கிளைமேக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ரமணா படத்தோட கிளைமேக்ஸ்லையும் வந்து விஜயகாந்த் சார் வந்து இறந்துருவார். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் அதர் தென் தட் ரியல் லைஃப்பில் விஜயகாந்த் சாருக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்றது ரியாலிட்டியில் இருக்குது தான். பட் இது எல்லாமே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லிட்டரலி ரமணா படத்தில் வந்து கிளைமேக்ஸில் விஜயகாந்த் சார் வந்து இறந்துருவார், அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசுக்காரங்கள வரைக்கும் எல்லாருமே வந்து கூட்டமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் கூட்டமாக திரண்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் இருக்குதுல்ல, ஸோ அதை வந்து இன்றைக்கி மத்தியானம் நான் நியூஸ் சேனலில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் கூட்டமாக திரண்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மனுஷனோட இந்த லெகசி இருக்குதுல்ல, வித் 0 ஹேட்டர்ஸ்,
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இனிமேல் எத்தனை தலைமுறை சினிமா ஹீரோஸ் வந்துட்டு போனாலுமே இவருக்கு இந்த மாதிரி ஒரு நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ இருக்குல்ல. ஸோ அந்த ரேஷியோ வச்சு வேறு எந்த ஹீரோவும் இனிமேல் வர முடியுமா, இனிமேல் பிறக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஸோ எஸ், ஆர்ஐபி ஆக்டர் விஜயகாந்த் சார், இதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எஸ், பாஸ்ட் அவே இன்றைக்கி காலையில். ஸோ இதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக, விஜயகாந்த் சாருக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக சினிமா துறை, அதாவது நடிகர் சங்கம் இருக்குதுல்ல, ஸோ அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நடக்க இருக்க எல்லா படத்தோட ஷூட்டிங்குமே வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இன் சென்ஸ் நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து மரியாதை செலுத்துகிற விதமாக. ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் தான் அவரை வந்து நல்லடக்கம் பண்ண போகிறதா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமா சர்க்கிளில் நடிகர் சங்கம் எடுத்த முடிவு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எந்த ஒரு ஷூட்டிங்குமே நடக்காது, எல்லாருமே ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து கண்டிப்பாக ஒருத்தர் அட்லீஸ்ட் விஜயகாந்த் சாரோட ஃபேனாக இருப்பாங்க. நான் வந்து 2K ஜென்ரேஷனில் பிறந்த ஒரு பையனாக இருந்தாலுமே நான் பெருசாக அந்தளவுக்கு விஜயகாந்த் சாரோட படம் எந்த படமும் பார்த்தது கிடையாது. பட் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே ஒருத்தவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்களா, நம்ம அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே உட்காந்துட்டு வந்து எந்த படமாக இருந்தாலும் விஜயகாந்த் படம் மாதிரி வருமா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் விஜயகாந்த் மாதிரி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை வந்து பார்க்க வச்சிடறேன். கரெக்டாக நான் வந்து உதாரணத்துக்கு வந்து சொக்கத்தங்கம் அப்படின்ற ஒரு படம்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். அந்த படம் வந்து நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ரசித்த டைம்லாம் நிறையவே இருந்துட்டு இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து ரமணா படம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் அந்த ஒரு கிளைமேக்ஸை நான் அந்த படத்தில் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை விஜயகாந்த் சாருக்கு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் அது ரியாலிட்டியில் கண்டிப்பாக நடந்தாகணும். ஸோ எஸ், விஜயகாந்த் சார் வந்து இப்போ நம்ம கூட இல்லை, ஆர்ஐபி விஜயகாந்த் சார். ஸோ நிறைய சேனலில் போட்டிருந்தாங்க, சென்று வா வீரனே, சென்று வா தலைவனே, சென்று வா உத்தமனே, சென்று வா நல்லவரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலுமே அவரோட லெகசி அப்படின்றது, அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா ஒரு லெகசி அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து யாராலையும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிடவும் முடியாது. அண்ட் அது இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக போகவே முடியாது. அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலுமே அவரோட லெகசி அப்படின்றது இட் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார்எவர் வித் அஸ் ஹியர். ஸோ அது மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ்